படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் குட் குட் குட். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருக்கு. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் அருமையாக இருக்குது. நிறைய அரசியல் கருத்துக்களை கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் டயத்தில் சொன்னது ஜாஸ்தியாக இருக்குமோன்னு தோணுது. எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிடுது. ரீச் ஆனால் நல்லாயிருக்கும். வெறியாக இருக்குது ப்ரோ. படம் சரியாக இருக்குது. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். பரவாயில்ல. படம் சூப்பராக இருக்கு. ஓகே நன்றி. படம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாங்களா? ஃபேமிலியாக பார்க்க முடியாது, பட் ஆனால் சூப்பர். வெற்றிமாறன் படம். விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு அவர். சூரிய நல்லா நடிச்சிருக்காரு. சூரியோட பகுதி கம்மியாக இருந்தாலும் நடிப்பு கரெக்டாக வெளிப்படுத்தியிருக்காரு. விஜய் சேதுபதினா? விஜய் சேதுபதி சொல்லவே வேணாம், அருமையாக இருக்குது. கடைசி சீன் அப்படி ஃப்ரேம் கண்ணிலே நிற்கிது. ஓகே தேங்க்ஸ். தேங்க்யூ. ஆக்டிங், சூர்யா ஆக்டிங், விஜய் சேதுபதி ஆக்டிங் வந்து சீரியஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி எப்படி நடிச்சிருக்காரு? வெரி குட். ஆஸ் யூஷுவல் மாஸ் காட்ட இருக்காரு. குட். அவர் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. சூரி கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக காட்டியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. சூர்யா அல்டிமேட். உண்மையாலுமே சூரி வந்து கொஞ்சம் அவரோட டேர்ம்ஸ் நல்லா இருந்தது. பட் இன்னும் நல்லா இது பண்ணியிருக்கலாம். விஜய் சேதுபதியை இது பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ப்ரோ 1க்கு 2க்கு வித்தியாசம் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டோட 2 சூப்பராகவே இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு 2க்கு என்ன ப்ரோ? இல்லை ஃபஸ்ட் பார்ட்டோட கண்டினியூ தானே நல்லா இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. விஜய் சேதுபதியோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ்லாம் நல்லா இந்த கம்யூனிசம், மார்க்சிசம் அதை பற்றி பேசியிருக்காங்க. கம்யூனிசம் பற்றி நல்லாவே பேசியிருக்காங்க. ஆமாம். விடுதலை 1 பார்ட் 1க்கு பார்ட் 2க்கு என்னென்னா? பார்ட் 1 வந்து அரசியல் ஆழம் இவ்வளோ இல்லை. இதில் அரசியல் கருத்துக்கள் நிறையா இருக்குது. ஒரு சீன்லேயுமே அரசியல் கருத்துக்கள் நிறையா இருக்குது. மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் அது வெற்றிமாறனோட வெற்றியாக இருக்கும். வயல்லே காட்டிலே எடுத்திருப்பாங்க. பயங்கர ஹார்ட் ஒர்க். எல்லாருக்குமே ஹார்ட் ஒர்க்கு. எல்லா டைரக்ஷன்லேருந்து ஆக்ஷன்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. பயங்கர 1க்கு 2க்கு என்ன வித்தியாசம்? ஃபுல்லாகவே வயல்லே எடுத்திருப்பாங்க நிறையா சீன்ஸ்லாம். ஆமாம். எஃபெக்ட் ரொம்ப நல்லா போட்டுருந்துருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு சார். செம்மையாக இருந்துச்சு. நல்ல த்ரில்லாகவே இருந்தது. பிடிச்சிருக்குங்களா படம்? ஓகே. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் தான் ரொம்ப இன்னும் சூப்பராக இருந்தது. அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி. மியூசிக் எப்படி இருக்கு? இளையராஜா மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. பர்சனலாக பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா இருந்தது சார். ஓகே தேங்க்யூ. யார் ஆக்டிங் நல்லா இருக்கு படம்? எல்லாத்தோட கேரக்டரைசேஷனும் நல்லா இருந்தது. ஓவரால் மூவி நல்லா இருக்கு. ஓவரால் மூவி இஸ் குட். கேரக்டர் பிக்சரைசேஷன் இஸ் வெரி குட். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான். என் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். ஓகே ஃபர்ஸ்ட்ல ரொம்ப கம்மியாக காமிச்சிருக்காங்க. செகண்டில் ஃபுல்லாக வராரு. ஸோ அவர் தான் மெயின் கான்செப்ட். பார்க்கலாம், வந்து பாருங்கள். தேட்டருக்கு வந்து பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. இன்னும் 2-3 படம் கூட பண்ணலாம். நல்லா பார்க்கலாம். அந்த படம் ஃபுல்லாமே காட்டிலே எடுத்திருந்தாங்க. இந்த படம் இதுவும் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டில் தான் எடுத்திருக்க மாதிரி இருக்குது. எஃபர்ட்ஸாக நிறையா போட்டிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நிறையா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது. எல்லோரும் அவர் கொடுத்துருக்க ஒரே ஒரு அசைன்மெண்ட் என்னென்னு கேட்டால், நம்ம நிர்ணயிக்கிறது ஓட்டு தான். இப்போ நம்ம வேறு எதுவுமே கையில் எடுக்க முடியாது. அந்த ஓட்டை நல்லவங்களுக்கு போடுங்க. இது 70 வருஷமாக ஏமாற்றி குட்டிச்சோரா பண்ணவனுக்கு உண்மையிட்டு ஓட்டு போடாதீங்க. புதுசாக யார் வராங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நமக்கு தேவையானது கிடைக்கணும்னு நம்பலாம். அட்லீஸ்ட் ஒரு 3வது பணக்காரனையாச்சும் உருவாக்கலாம். ஏற்கனவே 2 பணக்காரங்க இருக்காங்க 2 கட்சிகளை. 3வது பணக்காரனையாச்சும் உருவாக்கலாம். நன்றி. மியூசிக் நல்லா இருந்துச்சு. இளையராஜனாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கனெக்ட் ஆயிரும் எல்லாத்துக்கும். படம் பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு? சூப்பராக பிடிச்சிருக்கு.